ராக்கெட் ராஜாவின் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வழக்கம் போல் ஒரு வீட்டை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு வீடு ரிவ்யூ. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக வீடு தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நம்ம மதுரை மாவட்டம் கடச்சநேந்தல்லையே அமைஞ்சிருக்கு. அண்ட் மிட் பட்ஜெட் விவரமான டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கீழே நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கப்போர்ட் ஒர்க் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேட்ரி வைக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஜென்ரேட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் would be a nice ஆப்ஷன். அண்ட் அனதர் ஆப்ஷன் வெளியே மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு வரிஸுமே நீங்கள் பட வேணாம். ஸோ ஹாலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹால் செக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு வால் டெக்ஸஸும் அங்கே ஒரு சின்ன ஒரு கப்போர்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மேபி நம்மளோட திங்ஸை அவுட்சைட் திங்ஸ் லைக் யூஸ் பண்ணாத ஷூஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாக அதை கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஹாலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போது ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் அதில் 2 ஃபேன்ஸ் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லுக்கை தான் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அண்ட் இந்த வீடோட ஹைலைட்டாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க அதிகமாக ஆடம்பரத்தில் செலவு பண்ணலை. லைக் ஃபால் சீலிங் ஒர்க், கப்போர்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸில் செலவு பண்ணாமல் ஹவுஸ்க்கு கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கனால தான் இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய வீடாக இருக்கிறதுக்கான ஒரு மேஜரான ரீசனும் நான் நினைக்கிறேன். அண்ட் எங்கெங்கே இதெல்லாம் தேவைப்படுமோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஹாலில் இருந்து ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அவுட் சைட்லேருந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட யூட்டிலைசேஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இந்தியன் டைப். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக மேலே இருந்து சன்லைட் வர்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பாத்ரூம்ஸ்க்கு லைக் லெஃப்ட் ரைட் சைடில் இருக்க ரூம்க்கான பாத்ரூம்க்கும் 2க்குமே வென்டிலேஷன் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும் போதே அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாலில் இருந்து நம்ம 2 ரூமுக்கு போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக கிச்சன் போகிறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சொல்ல முடியாது. ஓகே, நம்ம யூசேஜ்க்கான தேவைப்படுற ஒன்று. அண்ட் ஈஸி க்ளீனிங் பர்பஸ்க்கும் இது கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் நம்ம பார்த்த ஃபாஸ்ட் வீடியோஸில் கிச்சன்ஸ் ரொம்பவே பெரிய சைஸில் இருந்துச்சு. நான் எங்கள் கிச்சனோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஸோ ரூம் சைஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அது நீடட் ஒன்றா கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் கிச்சன்லேருந்து நம்ம அவுட் சைட் போகிறோம் அப்படின்னா ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் துணி காய போடுறது அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு பெரிய இடமா இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய லொக்கேஷனாக இருக்குது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கனால மேபி இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு பெட்டரான திங். லைக் இந்த ரூமுக்கு வென்டிலேஷன் இந்த ஓப்பன் டு ஸ்கைலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது இல்லையா. அண்ட் ஃபர்ஸ்ட் ரூம் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய ரூம், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாஸ்டர் ரூம். அண்ட் கப்போர்டிங் ஒர்க்லாம் மினிமம் சைஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸும் சொல்ல முடியாது. பட் இதுதான் ரெக்வயர்ட் ஒன். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய லெவலில் போகும்போது டெஃபினட்டாக அதை க்ளீனிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கும் நீங்கள் நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளிஃபைடான ஹவுசஸில் நீங்கள் அந்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஆப்வியஸாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட சம் அடிஷ்னல் டாஸ்க் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹாலில் இருந்து ஒரு சின்ன ஒரு கப்போர்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனி திங்ஸை வச்சுக்கிறதுக்கும். அண்ட் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடில் நிறைய வென்டிலேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அவுட் சைடில் 2 feet அவே நம்மளுக்கு கேப்ஸ் விடாதனால அதுக்கேற்ற மாதிரி வென்டிலேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சச்ச ஒரு சூப்பரான ஒரு டிசைன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது செகண்ட் ரூம். இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா அக்சசிபிள் தான். சூப்பரான ஒரு பெரிய ரூம் ப்ளஸ் அடிஷ்னலாக எங்கேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 3 BHK ஹவுஸ். இந்த ஸோ நம்ம ஹாலில் இருந்து
நம்ம வெளியே போய் தான் ஆக்சுவலாக தேர்ட் ரூம் அக்சஸ் பண்ணணும். இது ஒரு நான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். வெளியே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நவடேஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னு வரும்போது டெஃபினட் வரும்போது அது ஸ்பேஸை வந்து லாட்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால மேபி இவங்க இதை திங்க் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு நல்ல திங் தான் இல்லையா? நம்மளோட ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்குது. நான் மேலே வந்தப்பவும் அதான் ரியலைஸ் பண்ணேன். உங்களுக்கு இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மாடியில் வந்து உட்காந்துருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஸ்பேஸ் ஏரியா. அண்ட் தேர்ட் ரூமும் அதே மணிக்கு ஒரு பெரிய சைஸ் தாங்க. எக்ஸ்ட்ராடனரி எல்லாமே பெரிய சைஸ் ரூம் தான். இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு ஓகே நானும் ஒரு 80 to 90 அந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் நிறைய ஹவுசஸ்லாம் செக் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஹவுசஸுமே இந்த அளவுக்கு ஸ்பேசியஸாவோ இல்லை இந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கல. அவங்க டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹவுஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஹவுஸ், நல்ல ஒரு ஒரு நம்ம யூட்டிலைசேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய ஃபேமிலி வந்து டுகெதராக இருக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான இருக்கும். நம்ம வந்து டெரஸ் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணியிருக்க ஒர்க்லாம் தெரியும். கீழே இருந்து வென்டிலேஷனுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ஒரு சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் மழை டைமில் நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்னாலும் அதுக்கும் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ இதை பற்றின நிறைய தகவல்களுக்கு நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மக்களே. அந்த காண்டாக்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன். அன்ட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராக்கெட் ராஜா. தேங்க்யூ வெரி மச்.